அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன், வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம், ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். நூலின் அத்தியாயம் 59. உனக்கு ஒரு கொடுமையான மரணம் நிகழட்டும். நான் பத்ரன் பேசுகிறேன். நேற்றிரவு நான் அரண்மனை கதவுகளை அடைவதற்குள் உணவு விநியோகம் முடிந்திருந்தது. ஒதுக்கீடு செய்யப்பட்ட உணவில் பாதி மட்டுமே ஏழைகளை சென்றடைந்திருக்கும் என்பதை எல்லோருமே அறிந்திருந்தனர். விவசாயிகளிடமிருந்து தானியங்களை வாங்குவதில் தொடங்கி இறுதி விநியோகம் வரை அச்சுறுத்தி பணம் பறிப்பதையும் மோசடியையும் உள்ளடக்கிய ஒரு சங்கிலி இருந்தது. இதன் விளைவாக விவசாயிகள் கொள்முதல் அதிகாரியை அளவிலும் தரத்திலும் ஏமாற்றினர். லஞ்சம் எல்லா இடங்களிலும் தலைவிரித்தாடியது. தானியத்தை தொட்ட ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் ஒரு லாபத்தை ஈட்டினர். பிரகஸ்தனை போன்ற லட்சியவாத மந்திரிகளை இந்த குறுக்கு புத்திக்காரர்கள் முட்டாளாக்கி வந்திருந்தனர். தான் துவக்கியிருந்த நலத்திட்டங்கள் பற்றி அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்து வந்தான். ஜம்பு மாளிகை போன்ற வேறு சிலர் தாங்கள் அபரிமிதமாக செழிப்படைவதற்கு அரசாங்கத்தில் இருந்த அமைப்பு முறைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டனர். வருணனை போன்றவர்கள் கடத்தல் தங்கத்தையும் பணத்தையும் அசுர சாம்ராஜ்யத்தின் அதிகாரிகளிடமிருந்து வடக்கத்திய நாடுகளுக்கு கடத்தி சென்றனர். இது ஒரு தீய சுழற்சி, ஆனால் அர்த்தமற்ற ஒன்று. நேர்மையானவர்களும் ஒளிவு மறைவு அற்றவர்களும் மட்டுமே இதில் தோல்வியாளர்களாக இருந்தனர். எல்லோரும் தங்கள் தகுதிக்கு ஏற்ப ஏமாற்றினர். என்ன நிகழ்ந்து கொண்டிருந்தது என்பதை எல்லோரும் அறிந்திருந்தனர். ஆனால் விவசாயிகளில் இருந்து கணக்கர்கள், வணிகர்கள், அரசாங்க அதிகாரிகள் மற்றும் மந்திரிகள் வரை எல்லோருமே குறுக்கு புத்திக்காரர்களாக இருந்ததால் மக்களிடையே கோபம் எதுவும் இருக்கவில்லை. அமைப்பு முறையில் நிலவிய ஊழல் குறித்து அவர்கள் வேடிக்கையாக பேசினர். ஆனால் அரசியல்வாதிகளுக்கு எதிராக கடுமையாக பேசினர். ஆக சாப்பிட எனக்கு எதுவும் கிடைக்காதது குறித்து நான் ஏமாற்றம் அடைந்திருந்தாலும் கூட அது எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தவில்லை. உண்மையில் உணவை விநியோகித்தவன் என்னிடம் மரியாதையின்றி நடந்து கொள்ளாதது குறித்து நான் நிம்மதி அடைந்தேன். அவன் வெறுமனே என்னை தொலைந்து போகுமாறு கூறி கதவை மூடினான். அவர்களுடைய கருணைக்காக நான் அவர்களிடம் யாசிக்க வேண்டியிருந்த ஒவ்வொரு முறையும் அது என் கர்வத்தை காயப்படுத்தியது. ஆனால் என் கர்வத்தை என்னால் சாப்பிட முடியாது என்பதை நெடுங்காலத்திற்கு முன்பே நான் கற்றிருந்தேன். எனவே எனக்கு பிரியமான ஆலமரத்தின் கீழே காத்திருப்பதென்று நான் தீர்மானித்தேன். நாளை காலையில் வரிசையில் முதலாவதாக நிற்பதற்கு எனக்கு இடம் கிடைக்கக்கூடும். அப்போது அவரிடமிருந்து சிறிது உணவை நான் பெறக்கூடும். யுத்தம் முடிவது போல தெரியவில்லை. ஆனால் என்றேனும் ஒரு நாள் அது முடிவுக்கு வந்துதான் ஆக வேண்டும். எனக்கு தெரிந்தவர்கள் மற்றும் எனது நண்பர்கள் பலரை இந்த யுத்தத்தில் நான் இழந்திருந்தேன். ஓர் உயிரிழப்பு வருத்தமானதுதான், ஆனால் அது தேவையான ஒன்றாக இருந்தது. ஆனால் நாங்கள் ஒரு காரணத்திற்காக போரிட்டு கொண்டிருந்தோம், இல்லையா? மற்றவர்களின் மகன்கள் இறந்தபோது கூட்டத்தோடு கூட்டமாக நின்று நான் அந்த தியாகிகளை பாராட்டினேன். எனது அண்டை வீட்டாரின் குடும்பங்களுக்கு மரணம் விஜயம் செய்தபோது என் குடும்பம் நல்லபடியாக இருந்தது குறித்தும், என் மகன் திடகாத்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தது குறித்தும் இரகசியமாக நான் மகிழ்ச்சி கொண்டேன். என்றேனும் ஒரு நாள் என்னுடைய மகனையும் நான் இழக்கக்கூடும் என்ற பயம் எனக்கு இருந்தது. ஆனாலும் கடவுள் என் மகனை காப்பாற்றுவார் என்று நான் முட்டாள்தனமாக நம்பினேன். நான் ஏற்கனவே போதுமான அளவு துன்புற்றிருக்கவில்லையா? நான் சம்பாதித்த கொஞ்ச நஞ்ச பணத்தையும் கடவுள்களோடும் அவர்களுடைய ஆட்களோடும் நான் பகிர்ந்திருக்கவில்லையா? கோவில் கருவூலங்களை நிரப்புவதற்கு நான் எனது சிறிய காணிக்கைகளை கொடுத்து உதவியிருக்கவில்லையா? சுருக்கமாக கூறினால், நான் கடவுள்களுக்கு லஞ்சம் கொடுத்திருந்தேன். ஆனால் எங்களுடைய கடவுள்கள் எங்களைப் போன்றே இருந்தனர். அவர்கள் எங்களுடைய லஞ்சங்களையும் காணிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டாலும் எங்களுக்கு ஏதேனும் நல்லது செய்வார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இருக்கவில்லை. கடவுள்கள், பூசாரிகள், சிறு அதிகாரிகள், அரசாங்க ஊழியர்கள், அரசர்கள், குடும்பத்தினர், நண்பர்கள் என்று எல்லோருக்குமே லஞ்சம் கொடுக்க வேண்டியிருந்தது. வாழ்க்கை ஒரு லஞ்ச மூட்டையாக இருந்தது. அதிகையனின் முகம் எல்லா இடங்களிலும் என்னை பின்தொடர்ந்தது.
நான் எவ்வளவு கடினமாக முயற்சித்தும் அவன் குழந்தையாக இருந்தபோது அவன் எப்படி இருந்தான் என்பது என் நினைவுக்கு வரவில்லை. ஆனால் வாழ்க்கையை சுவாரஸ்யமானதாக ஆக்கியிருந்த சிறிய நிகழ்வுகள் எனக்கு நினைவிருந்தன. நாங்கள் இருவரும் சேர்ந்து பாடல்களை பாடியது, இருண்ட காடுகளுக்குள் நான் அவனை சுமந்து சென்றது, கடவுள்களையும் விலங்குகளையும் வெள்ளை அரக்கர்களையும் உள்ளடக்கிய கதைகளை நான் அவனுக்கு கூறியது. அரக்கர்களை பற்றிய பயத்தினால் அவன் என்னுடைய கிழிந்த வேட்டியை இறுக பற்றி கொண்டது. கடவுள்களோடும் மனிதர்களோடும் பேசிய விலங்குகளின் சேட்டைகளை கேட்டு அவன் சிரித்தது போன்ற நிகழ்வுகள் என் மனதில் பளிச்சிட்டன. ஆனாலும் அவனுடைய சிறிய முகத்தை என்னால் நினைவு கூற முடியவில்லை. நான் பார்த்த முகம் விதியின் கூரிய நகங்களால் குத்தி கிழிக்கப்பட்டு, இன வெறுப்பு எனும் கடினமான பாறையின் மீது மோதப்பட்டு, பாரபட்சம் எனும் சுமையின் கீழ் நசுக்கப்பட்ட அவனுடைய சிதையின் மீது நான் பார்த்திருந்த முகம்தான். எனக்கு உடனே குடிக்க வேண்டும் போல் இருந்தது. என் மகனை இழந்த வேதனை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இருந்தது. ஆனால் எதுவும் செய்ய முடியாமல் நான் அந்த ஆலமரத்தின் கீழே வெறுமனே படுத்திருந்தேன். இறந்து போன என் மகனை குறித்த துயரம் என்னை விடாமல் துரத்தி வாழ்க்கை தத்துவத்தை பற்றிய எனது ஊகங்களை நொறுக்கியது. ஈரமான செந்நிற பூமியை நான் என் நகங்களால் பிராண்டினேன். நான் உரத்த குரலில் முனகியிருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனெனில் யாரோ என் அருகில் வந்தார்கள். ஒளி இழந்து கொண்டிருந்த என் கண்களால் அந்த கரிய உருவத்தை அடையாளம் காண முடியவில்லை. நான் அஞ்சி நடுங்கினேன். அது யமனா என்று என் மனதிற்குள் என்னை நானே கேட்டுக்கொண்டேன். மரணத்தை பற்றி நினைத்து பார்ப்பது கூட அபசகுணமாக இருந்தது. அது உங்கள் வழியில் குறுக்கிடக்கூடும். எனவே அந்த கரிய உருவம் என் மீது குனிந்து பார்த்தபோது என் உடல் நடுநடுங்கியது. அந்த உருவம் தனது கரிய வளைவான விரல்களை எனது மூக்கு துவாரங்களுக்கு கீழே வைத்தது. நான் என் மூச்சை அடக்கிக் கொண்டேன். ஓர் ஈரமான உள்ளங்கை என் புருவத்தின் மீது பட்டதை நான் உணர்ந்தேன். பிறகு அந்த உருவம் எழுந்து நின்று யாரையோ அழைத்தது. 2 வீரர்கள் எங்களை நோக்கி ஓடி வந்தனர். அவர்கள் என்னை கைது செய்யப் போகிறார்கள் என்று என் மனம் பதைத்தது. நான் என்ன குற்றம் செய்திருக்கக்கூடும் என்று யோசித்து என் மூளையை குடைந்தேன். அவன் இறந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு காய்ச்சலும் அதிகமாக இருக்கிறது என்று ஒரு குரல் கூறியது. நீண்ட வெண் தாடியுடன் கூடிய ஒரு கரடு முரடான முகம் என் முகத்தின் அருகே தோன்றியது. நான் நிம்மதி அடைந்தேன். பைத்தியக்கார அறிவியல் அறிஞன் மயன்தான் அது. அவன் கிறுக்கன் என்றாலும் கூட முற்றிலும் தீங்கற்றவன். அவனை கோட்டைக்குள் கொண்டு செல்லுங்கள் என்று அவன் கூறியது என் காதுகளில் விழுந்தது. ஆனால் ஐயா, அவன் ஒரு குடிகாரன். நாம் அவனை என்று கூறிய வீரனின் குரலில் எரிச்சலும் இகழ்ச்சியும் தொனித்தன. அவன் இறந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு மருத்துவ உதவி தேவை. அவனை உள்ளே கொண்டு செல்லுங்கள். அந்த பரிதாப ஜீவன் பசியால் வாடிக்கொண்டிருக்க கூடும். இந்த கொடூரமான யுத்தம். மக்கள் ஏன் ஒருவரை ஒருவர் கொள்கின்றனர்? சனி உச்சத்தில் இருக்கிறான். செவ்வாய் இப்போது சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. கோள்களை தெளிவாக பார்ப்பதற்கு என்னால் ஓர் இயந்திர கண்ணை கண்டுபிடிக்க முடிந்தால், கோடிக்கணக்கான நட்சத்திரங்களுக்கும் மனிதனின் தலைவிதிக்கும் இடையே ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா? கோள்களும் எண்ணிக்கையில் அடங்காதவாறு இருக்கின்றன. நாம் அனைவருமே கோள்கள் எனும் அகலமான பெருங்கடலில் உட்கார்ந்திருக்கின்ற தூசுகள்தான். அவன் தனது சொந்த உலகத்திற்குள் செல்ல செல்ல அவனுடைய குரல் தேய்ந்து கொண்டே போனது. அவன் எதை பற்றி உளறிக் கொண்டிருந்தான் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. வீரர்கள் தயங்கியபடி அங்கு நின்றனர். அவர்கள் என்னை தொட விரும்பவில்லை என்பது வெளிப்படையாக தெரிந்தது. ஒரு பன்றியைப் போல என் மீது துர்நாற்றம் வீசியது. ஆனால் ஒரு மூத்த மந்திரியின் ஆணையை அவர்களால் மறுக்க இயலவில்லை. மயன் என்னை பற்றி முற்றிலுமாக மறந்து போயிருப்பதற்கான சாத்தியக்கூறும் இருந்தாலும், அந்த பரிதாபகரமான வீரர்கள் மயனின் ஆணையை உதாசீனப்படுத்த முடியாத நிலையில் இருந்தனர். எனக்கு நினைவு வந்து கொண்டும் போய்கொண்டும் இருந்ததால் அவர்களை என்னால் தெளிவாக பார்க்க முடியவில்லை. அந்த வீரர்கள் என்னை சிறிது தூரம் இழுத்து கொண்டும் சிறிது தூரம் தூக்கி கொண்டும் சென்றதை நான் அறிந்து கொண்டேன். வாசலுக்கு அருகே அவர்கள் என்னை தூக்கி போட்டனர். கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல் தலைவன் கோபமாக அவர்களிடம் எதுவோ கூறினான். நாங்கள் உள்ளே நுழைய அவன் அனுமதி மறுத்தான்.
எனவே அகழிக்கு அருகில் இருந்த ஒரு மூலையில் அவர்கள் என்னை வீசி எறிந்தனர். என் தலையை நிமிர்த்தக்கூட தெம்மின்றி நான் அப்படியே கிடந்தேன். கொசுக்கள் என் இரத்தத்தை குடித்து கொழுத்துப் போயும், புழுக்களும் பூச்சிகளும் என் தோலை துளைத்து கொண்டு என் உடலுக்குள் போயும் பல மணி நேரம் கழித்து மயன் அங்கு திரும்பி வந்தான். அவனை கொண்டு வந்து விட்டீர்களா? என்னுடைய இருப்பிடத்தின் தாழ்வாரத்திற்கு அவனை கொண்டு செல்லுங்கள். நான் அவனை காப்பாற்ற முயற்சிக்கப் போகிறேன் என்று காவல் தலைவனுக்கு கட்டளையிட்டுவிட்டு மயன் அங்கிருந்து போய்விட்டான். மயன் அங்கிருந்து போன பிறகு அந்த காவல் தலைவன் என்னையும் தன் வேலையையும் மந்திரியையும் வாழ்க்கையையும் முழுதாக 10 நிமிடங்கள் சபித்தான். பிறகு என்னை மயனின் தாழ்வாரத்திற்கு கொண்டு செல்லுமாறு தன் வீரர்களுக்கு அவன் உத்தரவிட்டான். நான் மிகவும் பலவீனமாக இருந்ததால் அவர்கள் என்னை வழி நெடுகிலும் சுமந்து சென்றனர். ஒரு தேங்காய் மூட்டையைப் போல அவர்கள் என்னை அந்த குளிரான பளிச்சூட்டப்பட்ட சுத்தமான தாழ்வாரத்தின் மீது எறிந்தனர். சிறிது நேரத்திற்குப் பிறகு மயன் ஓர் உதவியாளனோடும் மோசமான வாடை வீசிய ஒரு திரவத்தோடும் வெளியே வந்தான். அந்த உதவியாளன் என் நாசி துவாரங்களை தனது விரல்களால் மூடினான். எனக்கு மூச்சு திணறியபோது மயன் அந்த கசப்பான திரவத்தை எனது திறந்த வாயினுள் கொட்டிவிட்டு என் வாயை இறுக்கமாக மூடினான். அந்த திரவம் என் வயிற்றுக்குள் சென்றபோது என் உடல் முழுவதும் உள்ளுக்குள் எரிந்தது. நான் வலியால் துடித்தேன். என் கை கால்களில் உதறல் ஏற்பட்டது. நான் இறந்து கொண்டிருந்ததாக நினைத்து நான் பயந்தேன். முறுக்கிக் கொண்டிருந்த என் உடலை அந்த இருவரும் அழுத்தி பிடித்தனர். சிறிது நேரத்திற்குப் பிறகு நான் என் வலிமை முழுவதையும் இழந்து மயக்கத்திற்குள் விழுந்தேன். நான் என் கண்களை திறந்தபோது எனக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டிருந்தது. எனக்கு கிறக்கமாகவும் களைப்பாகவும் இருந்தது. ஆனால் முந்தைய நாளை விட இப்போது நான் அதிக தெம்புடன் இருந்தேன். வயதான அந்த மயனுக்கு மருத்துவத்தை பற்றி உண்மையிலேயே ஏதோ தெரிந்திருந்தது போலும். நான் மெதுவாக எழுந்து நின்றேன். என் அருகில் சிறிது உணவும் ஒரு குவளை மோரும் வைக்கப்பட்டிருந்ததை நான் கண்டேன். நான் அந்த உணவை எடுத்து என்னால் முடிந்த அளவுக்கு வேக வேகமாக விழுங்கினேன். என் கை கால்கள் மீண்டும் வலிமை பெற்றன. மயனுக்கு நன்றி கூறிவிட்டு முடிந்த அளவுக்கு சீக்கிரமாக நான் என் வீட்டிற்கு செல்ல விரும்பினேன். ஆனால் மயனை எங்கும் காணவில்லை. அங்கிருந்த ஓர் உயரமான பிரம்மாண்டமான கதவை தட்டுவதற்கான துணிச்சல் என்னிடம் இருக்கவில்லை. இவர்கள் அனைவரும் முக்கியமான நபர்கள். பேராற்றலும் அதிகாரமும் படைத்தவர்களுடைய கதவுகளை தட்டும் அளவுக்கு நான் முக்கியமானவனாக இருக்கவில்லை. மயன் எக்கேடும் கெட்டு போகட்டும். நான் அந்த இடத்தை விட்டு வேகமாக வெளியேற விரும்பினேன். அவ்வளவுதான். நான் அங்கிருந்து புறப்படவிருந்த நேரத்தில் அரசன் ராவணன் சீதை பிடிவாதமாக முகாமிட்டிருந்த அசோக மரத்தை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்ததை நான் கண்டேன். அவர் தனியாக இருந்தது வினோதமாக இருந்தது. அவர் சீதையை நோக்கி வேகமாக நடந்தார். அவர் என்ன செய்ய இருந்தார் என்று வியந்தபடி நான் அவரை அமைதியாகவும் அவருக்கு தெரியாமலும் கவனமாக பின்தொடர்ந்தேன். மல்லிகை மலர்கள் பூத்து குலுங்கிய ஒரு புதருக்கு பின்னால் நான் ஒளிந்து கொண்ட நேரத்தில் அரசன் தன் மகளின் முன்னால் அமைதியாக நின்றார். ராவணன், சீதை, வேதவதி ஆகியோரோடு என்னை இணைத்த அச்சமூட்டிய கடந்த காலத்தின் நினைவு எனக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. கொல்லப்படுவதற்காக பல வருடங்களுக்கு முன்பு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த அந்த சிறிய மூட்டை இங்கே என் முன்னால் இருந்தது. அந்த நினைவுகள் மிக தெளிவாக இருந்தன. தந்தையும் மகளும் தணியாத வெறுப்போடும் பகை உணர்வோடும் ஒருவரை ஒருவர் வெறித்து பார்த்தனர். அவள் அவரது கனவை சீரழித்திருந்தாள். ஒட்டுமொத்த அசுர சாம்ராஜ்யத்தின் எதிர்காலத்தை அவர் அவளுக்காக மண்ணுக்குள் இழுத்திருந்தார். 30 வருடங்களுக்கு முன்பு என் கரிய கைகளில் நான் அவளை கொன்றிருக்க வேண்டும். அவளுடைய மூக்கை மூடி அவளை மூச்சு திணறடித்துக் கொள்வது எனக்கு சுலபமானதாக இருந்திருக்கும். மாறாக நான் அந்த சிறு குழந்தையின் மீது பரிதாபம் கொண்டேன். எப்பேற்பட்ட ஒரு முட்டாள் நான்! நான் அவர்களுடைய விவகாரத்திலிருந்து ஒதுங்கி இருந்திருக்க வேண்டும். அல்லது ருத்ராக்கனையும் தும்ரக்ஷனையும் போல முழு வீச்சில் கொலை செய்திருக்க வேண்டும். நான் என் கணவரை நேசிக்கிறேன். நீ கூறும் எதுவும் அவர் மீது நான் வைத்திருக்கும் அன்பை என்னிடமிருந்து பறிக்காது.
என்று ராவணனை பார்த்து அவள் சீற்றத்துடன் கூறினாள். அந்த தீயவனான ராமன், நான் அந்த முட்டாளை கொல்ல விரும்பவில்லை. அவனுடைய இரத்தம் என் கைகளில் படுவதை நான் விரும்பவில்லை. சூர்ப்பனகை என் கணவனை நான் கொன்றுவிட்டதாக ஏற்கனவே மக்கள் என்னை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். இதற்கு மேலும் என் கைகளில் எந்த இரத்தக்கரையையும் நான் விரும்பவில்லை. ஆனால் உன் கணவன் ஒரு முட்டாள். அவன் தீயவன். நீ ஏன் அவனோடு அடிமைத்தனமாக வாழ்க்கை நடத்த விரும்புகிறாய்? தேவர்கள் தங்கள் வீட்டு பெண்களை விலங்குகளைப் போல நடத்துவதற்கு பெயர் போனவர்கள். தேவர்களின் கலாச்சாரத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? பெண்கள் கடவுள்களாக வழிபடப்படுகின்றனர். ஆனால் இங்கு உங்கள் பெண்களுக்குத்தான் எந்த ஒழுக்க நெறியும் இல்லை. அவர்கள் முகத்திரையின்றி அலைந்து திரிகின்றனர். ஆண்களும் பெண்களும் தாராளமாக கலந்து பழகுகின்றனர். உன்னுடைய ராஜ்யத்தில் திருமணத்திற்கு ஒரு புனித தன்மை இல்லை. அவர்கள் ஆண்களுக்கு இணையாக குடிக்கின்றனர். அவர்களோடு நடனமாடுகின்றனர். உன்னுடைய உலகம் பண்பாடு இல்லாதது. தங்களுடைய தந்தையருக்கு கீழ்ப்படிந்து நல்ல மகள்களாக இருப்பதற்கு பதிலாக உன் உலகத்தை சேர்ந்த பெண்கள் தங்களுக்கு விருப்பமான ஆண்களை தாங்களே தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள்கின்றனர். உன் இனத்து பெண்கள் இவ்வுலகிலேயே தாங்கள்தான் மிகவும் அறிவார்ந்தவர்கள் என்று நினைக்கின்றனர். மற்றவர்களை கவர்வதற்காக தங்களை உயர்வாக காட்டிக் கொள்கின்றனர். நீங்கள் அனைவரும் இன்பத்திற்கு அடிமையான விலங்குகள். உன் இனத்து ஆண் மக்கள் பெண்களைப் போல இருக்கின்றனர். பாவக்கரை படிந்த இந்த அருவருப்பான நகரத்தை ஒரு குரங்கு மனிதன் எரித்து சாம்பலாக்கினான். பேராற்றல் வாய்ந்த உன்னுடைய படை அது குறித்து என்ன செய்தது? உன்னுடைய சமுதாயம் எப்படிப்பட்ட பெண்களை உற்பத்தி செய்துள்ளது என்று பார். உன்னுடைய சகோதரியை பார். கண்டவர்களுடன் சேர்ந்து அவள் களியாட்டம் போடுகிறாள். உன்னுடைய சகோதரனின் மகளான இந்த திரிசடையை பார். இவள் எவ்வளவு அசிங்கமாகவும் அழுக்காகவும் குண்டாகவும் கருப்பாகவும் இருக்கிறாள் என்று பார். என்னுடைய ராமனை விட்டுவிட்டு நான் இங்கே வாழ வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? நான் கோபத்தில் கொதித்தேன். அவளிடமிருந்து ஒரு சில அடி தூரத்தில் நின்ற திரிசடை விம்மிக் கொண்டிருந்தாள். சீதை இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருந்த நாளில் இருந்தே திரிசடை அவளுடைய ஒரு நல்ல தோழியாக இருந்து வந்திருந்தாள். இந்த சீதைக்காகத்தான் ராவணன் தனது சாம்ராஜ்யத்தையும் தனது கனவுகளையும் தொலைத்து கொண்டிருந்தார். இவளுக்காகத்தான் எண்ணற்ற ஏழை அசுரர்கள் இறந்திருந்தனர். அந்த கணத்திலேயே அவளை என்னால் கழுத்தை நெரித்து கொன்றிருக்க முடியும். பெருங்கோபம் கொண்ட ராவணன் தன் காலால் நிலத்தை ஓங்கி மிதித்துவிட்டு தன் வாளை அதன் உறையிலிருந்து உருவினார். நீ நீ நான் உனக்காக எல்லாவற்றையும் பணயம் வைத்தேன். என் மகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் என் மகன்களையும் என் மரியாதையையும் என் நகரத்தையும் இன்னும் எல்லாவற்றையும் இழந்தேன். அதற்கு நீ கூறும் பதில் இதுதானா? உனக்காக நான் ஆயிரக்கணக்கான மக்களை தியாகம் செய்தேன் என்று கூறிவிட்டு அவர் தன் வாளை உயர்த்தினார். அடுத்த கணம் அவர் அதை கொண்டு அந்த தேவ பெண்மணியின் தலையை ஒரே வீச்சில் கொய்து எறிந்து விடுவார் என்று நான் எதிர்பார்த்தேன். அவள் சிறிது கூட கலங்காமல் தன் தந்தையை பார்த்தாள். தனது கண்களில் கோபத்துடன் தன் தலையை கொய்யுமாறு மாபெரும் அசுர பேரரசருக்கு அவள் தன் பார்வையால் சவால் விட்டு கொண்டிருந்தாள். ராவணனின் வாள் அவளுடைய கழுத்தின் அருகே வந்து பிறகு அப்படியே நின்றது. கடந்த 40 வருடங்களாக பல எதிரி தலைகளை கொய்திருந்த ராவணனின் வலிமையான கரம் மெதுவாக முணுமுணுத்தார். சீதை, நீ என் மகள் என்று அரசர் முணுமுணுத்தார். அவரது புகழ் மிக்க சந்திரஹாசம் இலங்கையின் செந்நிற பூமியின் மீது விழுந்தது. ஓர் ஏளன சிரிப்புதான் சீதையிடமிருந்து விடையாக வந்தது. மகள்? எப்படிப்பட்ட மகள்? உனக்கு அசௌகரியம் ஏற்படும் போது தூக்கி எறியப்படக்கூடிய ஒரு மகள். உன்னுடைய மக்கள் ஒருபோதும் விரும்பியிருக்காத ஒரு மகள். எப்பேற்பட்ட ஒரு தகப்பன் நீ! நான் என் மறைவிடத்தை விட்டு வெளியே வந்து அந்த கொடுமைக்காரியின் தலைமுடியை பிடித்து தூக்க விரும்பினேன். ஆனால் ராவணன் தன் தலையை தொங்க போட்டு கொண்டு நின்றதை கண்டு நான் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தேன். சிவந்து போயிருந்த அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருக்க அவர் அப்படியே நின்றார். பிறகு அவர் மெதுவாக திரும்பி
தனது அரண்மனையை நோக்கி நடந்தார். அசுரர்களின் அரசன் கனத்த இதயத்துடன் அங்கிருந்து திரும்பி நடந்தபோது, உனக்கு ஒரு கொடுமையான மரணம் நிகழட்டும், அது ஒரு வலி மிகுந்த மெதுவான ஒன்றாக இருக்கட்டும் என்று சீதை கத்தினாள். ராவணனுக்கு 10 வயது கூடியிருந்தது போல எனக்கு தோன்றியது. அவரது மகள் விரும்பியிருந்ததைப் போலவே வலி மிகுந்த நீண்டதொரு மரணம் அந்த வயோதிக அரசனுக்காக காத்திருந்தது. தந்தைக்கும் மகளுக்கும் மருமகனுக்கும் இடையேயான இந்த கொடுமையான குடும்ப தகராறில் நான் பங்கு கொள்ள விரும்பவில்லை. ஆனால் என்னை போன்ற மக்களுக்கு என்ன விருப்பத்தேர்வு இருந்தது? நூலின் அடுத்த அத்தியாயம் 60. ஒரு கருகிய கனவு. நான் ராவணன் பேசுகிறேன். நான் ஒரு சோர்வான மனநிலையில் யுத்த களத்திற்கு சென்றேன். மண்டோதரி உணர்ச்சி வசப்பட்டிருந்தாள். நான் யுத்தத்திற்கு செல்வதை அவள் விரும்பவில்லை. சீதையை ராமனிடம் ஒப்படைத்துவிட்டு சமாதானத்தை கோருமாறு அவள் என்னிடம் கேட்டுக்கொண்டாள். சமாதானம் கோழைகளுக்கான வார்த்தை அது. பெண்கள் காரண காரியத்தை இவர்களால் ஒருபோதும் புரிந்து கொள்ளவே முடியாது என்று நான் நினைத்து கொண்டேன். எனது வீரர்கள் அனைவரின் முன்னிலையிலும் அவள் என்னை கட்டிக்கொண்டு கதறினாள். தலையிலும் மார்பிலும் அடித்துக்கொண்டு அழுது புரண்டாள். அவளை நான் என்னிடமிருந்து விலக்கித் தள்ள வேண்டியிருந்தது. அது எனக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. என்னுடைய கருவத்திற்காக நான் எல்லோரையும் தியாகம் செய்து கொண்டிருந்ததாக அவள் என் மீது குற்றம் சுமத்தினாள். அவள் சீதையை சபித்தாள். சீற்றமடைந்த நான் அவளை பார்த்து கத்தினேன். என்னுடைய கோபத்தைக் கண்ட அவள் பயத்தில் அடங்கி ஒடுங்கினாள். அந்த பரிதாபகரமான பெண் தன்னுடைய மகனின் இழப்பிலிருந்து இன்னும் மீண்டிருக்கவில்லை. நான் அவளிடம் அவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டிருக்க கூடாது. ஆனால் நான் எப்போதுமே அவளிடம் மோசமாகத்தான் நடந்து வந்துள்ளேன். அவள் மட்டுமல்ல, என் வாழ்வில் எல்லா பெண்களிடமும் நான் அப்படித்தான் நடந்து கொண்டுள்ளேன். என் கோபத்தில் நான் என் வீணையை 2ஆக உடைத்தேன். நான் இசையை நேசித்திருந்தேன். ஆனால் நான் இறந்த பிறகு எந்த குரங்கு மனிதனின் கையும் என்னுடைய இசைக்கருவிகளின் மீது படுவதை நான் விரும்பவில்லை. நானே இயற்றியிருந்த ராகங்களையும் பாடல்களையும் நான் எழுத்தில் பதிவு செய்திருந்தேன். அவை என்னையும் என் சாம்ராஜ்யத்தையும் கடந்து என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்தேன். குழந்தை மருத்துவம் மற்றும் வானவியலில் நான் பல பரிசோதனைகளை மேற்கொண்டு ஓலை சுவடுகளில் அவற்றை கவனமாக குறித்து வைத்திருந்தேன். பிறகு அவற்றை மையனிடம் அனுப்பி வைத்தேன். அந்த பைத்தியக்காரனுக்கு அது ஏதேனும் ஒரு விதத்தில் பயன்படக்கூடும். நான் போருக்கான ஆடைகளை அணிந்து தயாரான போது மண்டோதரி தன்னை ஓர் அறைக்குள் அடைத்து கொண்டாள். நான் அவளை பல முறை அழைத்தும் அவள் கதவை திறக்க மறுத்தாள். இறுதியில் அவளை சபித்துக் கொண்டே நான் திரும்பி என் ரதத்தை நோக்கி நடந்தேன். அப்போது அவள் தன் அறைக்கதவை திறந்து என் பெயரை சொல்லி என்னை பரிதாபகரமாக அழைத்தவாறு என்னை நோக்கி ஓடிவந்து கொண்டிருந்தது எனக்கு தெரிந்தது. ஆனால் நான் பின்னால் திரும்பவில்லை. அவளுடைய முகத்தை மீண்டும் பார்ப்பதற்கு எனக்கு பயமாக இருந்தது. அவளை பார்த்த கணத்தில் எனது ஆணவமும் பொய்யான தன்னம்பிக்கையும் உருகி போயிருக்கும். நான் அசுரர்களின் அரசனாக இருப்பதற்கு பதிலாக அன்புள்ளம் கொண்ட ஒரு நல்ல பெண்ணின் ஒரு சராசரி கணவனாக மாறியிருப்பேன். நான் அவளுடைய முகத்தை பார்த்தால் என்னுடைய மன உறுதி மறைந்துவிடும் என்பதையும் அவளுடைய அறிவுரைக்கு நான் அடிபணிந்து விடுவேன் என்பதையும் நான் அறிந்திருந்தேன். எனவே நான் என் ரதத்திற்குள் குதித்து யுத்த களத்திற்கு செல்லுமாறு என் தேரோட்டியிடம் கத்தினேன். கோட்டை கதவுகள் திறக்கப்பட்டு எனது படையினர் தேவர்களை எதிர்கொள்ள விரைந்தபோது ஒரு வாழ்க்கை வீணாக்கப்பட்டு கொண்டிருந்ததாக எனக்குள் எழுந்த துக்க உணர்வை கட்டுப்படுத்த நான் கடுமையாக முயற்சிக்க வேண்டியிருந்தது. 35 ஆண்டுகளுக்கும் மேலாக என்னாலும் என்னுடைய நடத்தையினாலும் மௌனமாக துன்புற்று வந்திருந்த ஒரு தனிமையான பெண்ணை நான் தவிக்க விட்டுவிட்டு வந்திருந்தேன். தனது முட்டாள் கணவன் தனது தணியாத வெறியால் துவக்கிய ஒரு பயனற்ற போரில் அவள் தன் குழந்தைகளை பறிகொடுத்திருந்தாள். உலகமே பயந்த ஒரு மனிதனை கேள்வி கேட்பதற்குரிய துணிச்சலை கொண்டிருந்த ஒரு பெண் அவள். அவளை நினைத்தபோது என் கண்கள் குளமாயின. இவ்வுலகில் உள்ள எது ஒன்றையும் விட என் மனைவியை நான் அதிகமாக நேசித்தேன். நான் அவளிடம் விடைபெற்று வந்திருக்க வேண்டும். அதற்கு இப்போது மிகவும் தாமதமாகி இருந்தது.
ராமன் காத்து கொண்டிருந்தான். நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். வியர்வையில் ஒளிர்ந்து கொண்டிருந்த கருப்பான உடல்கள் என்னை சுற்றிலும் மிதந்து கொண்டிருந்தன. அவர்களில் எத்தனை பேர் இன்று உயிருடன் திரும்புவார்கள்? இன்று மாலைக்குள் எத்தனை பெண்கள் விதவையாவார்கள்? இந்த பாவப்பட்ட ஆன்மாக்களில் எத்தனை பேர் இன்று தங்கள் இரத்தத்தால் இந்த பூமியை நனைக்கப் போகிறார்கள்? எத்தனை குழந்தைகள் இன்று தங்கள் தந்தையரை இழந்து அனாதைகளாக ஆகப் போகின்றனர்? யாருக்காக இந்த முட்டாள்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர்? இந்த பரிதாபகரமான ஜீவன்களை எவ்வளவு சுலபமாக ஏமாற்ற முடிகிறது? தூரத்தில் ராமனின் படையினர் கடற்கரையில் எங்களுக்காக காத்துக் கொண்டிருந்தனர். அந்த குரங்கு மனிதர்கள் யாருக்காக சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர்? ஏதோ ஒரு வடக்கத்திய இளவரசனுக்காகவும் அவனது மனைவிக்காகவுமா? அந்த தீயவர்களில் எவனும் ராமனின் மனைவியை பார்த்தது கூட கிடையாது. அசுரர்களோடு அவர்களுக்கு எந்த பகைமையும் இருக்கவில்லை. ஆனால் இறப்பதற்கு தயாராக அவர்கள் இங்கு வந்திருந்தனர். அவர்களில் பலரும் இன்று தங்களுடைய சின்னஞ்சிறுசுகளை அனாதைகளாக ஆக்கக்கூடும், அல்லது தங்களுடைய பெற்றோரை நிராதரவாக விட்டுச் செல்லக்கூடும். நான் ஒரு தெருமுனையிலிருந்து திரும்பி கடற்கரையை நோக்கி நடந்தபோது ராமனின் படையினர் எங்களைக் கண்டு உரத்த குரலில் கோஷமிட்டனர். நான் என் யானைகளை முன் வரிசையில் நிலைப்படுத்தி இருந்தேன். அது ஒரு சூதாட்டம்தான். யானைகளை அவ்வளவாக நம்ப முடியாது. அவை எந்த நேரத்திலும் பின்னால் திரும்பி ஓர் இடிபாட்டை துவக்கக்கூடும். ஆனால் எனக்கு வேறு வழி எதுவும் இருக்கவில்லை. என்னுடைய படையினரின் எண்ணிக்கை மிகவும் குறைந்திருந்தது. வருணனின் கடற்படையினர் கடலில் இருந்து பெரிய பாறாங்கற்களை எனது கோட்டையின் மீது எறிந்து அதை உடைத்துக் கொண்டிருந்தனர். ராமனின் படையினர் மீது நெருப்பு முனைகளுடன் கூடிய அம்புகளை எறிவதற்காக கடற்கரையை ஒட்டி அமைந்திருந்த உயரமான குன்றுகளுக்கு மேலே என் வீரர்களை நான் நிலைப்படுத்தி இருந்தேன். அக்குன்றுகளின் உயரத்தின் காரணமாக ராமனின் வில் வீரர்களாலோ அல்லது வருணனின் கவட்டைகளாலோ தாக்கப்பட முடியாத ஒரு தூரத்தில் அவர்கள் இருந்தனர். ஆனால் அவர்களால் குன்றுகளின் மேலிருந்து தங்கள் இலக்குகளை துல்லியமாக தாக்க முடிந்தது. அவர்கள் வானரப்படையினரை பலமாக தாக்கினர். நெருப்பு முனைகளுடன் கூடிய அம்புகளை எறிந்து ஏராளமான கட்டுமரங்களையும் படகுகளையும் கடலில் மூழ்கடித்தனர். என்னுடைய யானைகள் வானரர்களை நோக்கி சென்றபோது எதிரி படையினர் பயத்தில் நடுங்கியதை என்னால் உணர முடிந்தது. எனது யானைகள் அந்த பலவீனமான வானரர்களுக்கு ஊடாக நடந்து பலரை தங்கள் கால்களுக்கு அடியில் போட்டு மிதித்து கொன்றன. அசுர படையினர் வேகமாக முன்னேறினர். அசுர காலாட்படையினர் 3 பக்கங்களில் இருந்தும் வானரர்களை சூழ்ந்தனர். ஒரு போரை நான் முன்னின்று நடத்தி நெடுங்காலம் ஆகியிருந்தது. என் திறன் சற்று குன்றியிருந்ததோ என்று நான் சந்தேகித்தேன். ஆனால் ராமனின் படையினர் பீதியடைந்து கொண்டிருந்ததை கண்டபோது என்னுள் புதிய உற்சாகம் பிறந்தது. திடீரென்று நான் பல வருடங்கள் இளமையானவன் போல உணர்ந்தேன். 60 வயதை நெருங்கிக் கொண்டிருந்த நான் மனதளவில் லட்சிய வெறி கொண்ட அந்த 16 வயது இளைஞனாக ஆனேன். ராமன் யார்? உலகிலேயே அதிக ஆற்றல் வாய்ந்த பேரரசனான எனக்கு சவால் விடுவதற்காக அரைவேக்காட்டு நாகரிகத்தை கொண்ட ஒரு பழங்குடியினரை எப்படியோ ஒன்று திரட்டி என்னை எதிர்க்க வந்திருந்த திமிர் பிடித்த ஓர் இளைஞன்தானே. அசுர பேரரசனை எதிர்த்து போரிட்டுவிட்டு பத்திரமாக வீடு திரும்பி விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அகங்காரக்காரர்கள் அனைவருக்கும் அவன் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக ஆவதை இன்று நான் உறுதி செய்வேன். நான் மும்முரமாக கட்டளைகளை பிறப்பித்தேன். என் வீரர்கள் எல்லா பக்கங்களுக்கும் ஓடினர். ராமன் உண்மையிலேயே துன்பத்தில் இருந்ததைக் கண்டு நான் திருப்தி அடைந்தேன். அவனுடைய வீரர்கள் துணிச்சலாக போரிட்டனர். ஆனால் அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. ராமனின் கழுத்தை குறிபார்த்து துல்லியமாக ஓர் அம்பை எறிந்து அவனை கொன்றுவிட்டால் இந்த முட்டாள்தனமான யுத்தம் முடிவுக்கு வந்துவிடும். இடது பக்கமாக ரதத்தை செலுத்துமாறு என் தேரோட்டிக்கு நான் உத்தரவிட்டேன். அம்புகள் வேகமாகவும் அதிக எண்ணிக்கையிலும் பாய்ந்தன. அது ஆபத்தானதாக இருந்தது. ஆனால் நான் உற்சாகமான மனநிலையில் இருந்தேன். கோபமும் உற்சாகமும் என்னுடைய நரம்புகளுக்கு உரமேற்றின. ராமனை கொல்வதிலிருந்து இன்று எது ஒன்றாலும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு தேவ இளவரசன் ஓர் அசுர அரசனை துணிந்து சவாலுக்கு அழைப்பது இதுதான் கடைசி முறையாக இருக்க வேண்டும்.
திடீரென்று எனக்கு பின்னால் இருந்த வீரர்கள் பீதியடைந்து அங்கும் இங்கும் ஓடத் துவங்கியதை நான் கண்டேன். அவர்கள் அனைவரையும் ஒன்று கூடுமாறு நான் உத்தரவிட்டேன். ராமனின் பொறியில் நாங்கள் சிக்கியிருந்தோம். எங்கள் பின்னால் பதுங்கியிருந்து திடீரென்று அவர்கள் எங்களை தாக்கியிருந்தனர். பின்னாலிருந்து என்னை நெருக்கி எனக்கு அழுத்தத்தை கொடுப்பதற்காக விபீஷணன் தனது குதிரைப்படையினரை நகரத்திலிருந்து முன்னடத்தி வந்து கொண்டிருந்தான். எங்களுக்கு பின்பக்கமாக வந்து கொண்டிருந்த எதிரி வீரர்களை குறிவைத்து நெருப்பை எரியுமாறு குன்றின் உச்சியில் இருந்த எங்களுடைய வீரர்களுக்கு எனது ஏவலர்கள் மூலம் நான் செய்தி அனுப்பினேன். அந்த நெருப்பு என்னுடைய சில வீரர்களையும் தாக்கக்கூடும். ஆனால் போரில் அது தவிர்க்க முடியாதது. நாங்கள் பின்வாங்குவதற்கு வழியின்றி அவர்கள் எங்களை சிக்க வைத்திருந்தனர். கடலில் இருந்து வந்த வானரர்களுடனும் நிலத்திலிருந்து எங்களை தாக்கிய விபீஷணனின் படையினருடனும் நாங்கள் கடுமையாக யுத்தம் செய்ய நேர்ந்தது. நான் என்னுடைய காலாட்படையினரை பிரித்து விபீஷணனை கையாளும்படி அவர்களில் ஒரு குழுவினருக்கு உத்தரவிட்டேன். இது பின்னாலிருந்து வந்த அழுத்தத்தில் இருந்து நிவாரணம் அளித்தது. அனுபவம் வாய்ந்த எனது தளபதிகள் அனைவரையும் நான் இழந்திருந்தது குறித்து நான் பின் வருத்தம் கொண்டேன். ராமனை நான் குறித்து மதிப்பிட்டிருந்தேன். அனுமான் இலங்கைக்கு வந்து எனது தலைநகரத்தை எரித்த கணத்திலேயே நான் வானர நாட்டின் மீது படையெடுத்து சென்றிருக்க வேண்டும். ஆனால் நான் மெத்தனமாக இருந்து விட்டேன். நான் அவ்வாறு படையெடுத்து சென்று தாக்கியிருந்தால் வானரர்களை வதம் செய்து ராமனை எங்களால் சிறைபிடித்திருக்க முடியும். ஆனால் இப்போது அவன் எனது சாம்ராஜ்யத்திற்கு எதிராக போரை முன்னின்று நடத்தி கொண்டிருந்தான். அவனை அடக்க முடியாமல் நான் போராடினேன். இன்று எப்படியும் நான் அவனுடைய கதையை முடித்து விடுவேன். 2 படைகளுமே பரிதவிப்புடனும் துணிச்சலுடனும் சண்டையிட்டன. ஒவ்வொரு நிமிடமும் கதாநாயகர்களும் தியாகிகளும் உருவாக்கப்பட்டு கொண்டிருந்தனர். விரைவில் லங்கினியின் அசுரப்படை குன்றின் மேலிருந்த எங்களுடைய வீரர்களை தாக்கியது. லங்கினியின் வீரர்கள் அலையலையாக திரண்டு வந்து எனது வீரர்களை தாக்கினர். நான் ஆபத்தை உணர்ந்தேன். 6க்கு 1 என்ற கணக்கில் அவர்களுடைய படையின் எண்ணிக்கை எங்களுடைய எண்ணிக்கையை விட அதிகமாக இருந்தது. அதாவது எங்கள் நிலையில் தக்க வைத்துக் கொள்வதற்கு எங்கள் பக்கத்தில் கொல்லப்பட்ட ஒவ்வொரு வீரனுக்கும் எதிரி படையில் 6 வீரர்களை நாங்கள் கொன்றாக வேண்டியிருந்தது. அல்லது எதிரிப்படையின் தளபதியான ராமனை கைப்பற்றவோ அல்லது கொல்லவோ வேண்டும். ஆனால் ராமன் எங்கு இருந்தான் என்று என்னால் பார்க்க முடியவில்லை. அனுமான் தான் முன்னணியில் நின்று வானரர்களை வழிநடத்தி கொண்டிருந்தான். நான் ராமனையும் லட்சுமணனையும் தேடினேன். ஆனால் அவர்களை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இரு தரப்பினருக்கும் வெற்றியின்றி யுத்தம் கடுமையாக நடைபெற்றது. மதியம் சுமார் 3 மணியளவில் 2 பக்கங்களிலும் ஏராளமான வீரர்கள் இறந்திருந்தனர். என்னுடைய படையினரின் எண்ணிக்கை பெருமளவு குறைந்திருந்தது. இத்தனைக்கும் தங்கள் கைகளில் கிடைத்தவற்றையெல்லாம் தூக்கி கொண்டு பொதுமக்களும் போர் பயிற்சி பெற்றிராத பலரும் என்னுடைய அணியில் சேர்ந்திருந்தனர். ஆனால் மிகச் சிறந்த பயிற்சி பெற்றிருந்த வானரர்களுக்கு இவர்கள் ஈடாகவில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட தொலைவிலிருந்து பார்த்தபோது என்னுடைய பொதுமக்களை கண்டு வானரர்கள் அஞ்சியது எனக்கு உறுதியாக தெரிந்தது. அது எங்களுடைய மன உறுதிக்கு நன்மை பயத்தது. ஆனால் எதிரிக்கு அது மோசமான செய்தியாக அமைந்தது. ஏனெனில் அசுர படையினரின் எண்ணிக்கை குறைந்ததை அவர்களால் பார்க்க முடியவில்லை. ஆனால் இந்த சூழ்நிலை நெடுநேரம் தொடராது என்பதை நான் அறிந்தேன். ஏற்கனவே 2-3 குன்றுகளை லங்கினியின் வீரர்கள் கைப்பற்றி இப்போது எங்கள் மீது நெருப்பை எறிந்து பயிற்சி பெற்று கொண்டிருந்தனர். எங்களுடைய யானைகள் எதிரி படையினரை சிதைத்து பாலத்தின் ஒரு பகுதியை இடித்து தள்ளியிருந்தன. வானரர்களின் படகுகள் பலவற்றை என்னுடைய உற்சாகமான வீரர்கள் கைப்பற்றி இருந்தனர். எனவே எங்கள் படையின் ஒரு குழுவினர் கடலில் இருந்து தாக்கத் தொடங்கினர். யுத்தம் யார் பக்கமும் சாயாமல் ஊசலாடி கொண்டிருந்தது. நேரம் எங்கள் கையை விட்டு ஓடிக்கொண்டிருந்தது. மேற்கு வானில் இருண்ட மேகங்கள் உருவாயின. கடலும் சீற்றமடைய துவங்கியிருந்தது. வருணனின் கப்பல்கள் அந்த முரட்டுத்தனமான கடலின் மீது மேலும் கீழும் அசைந்தாடின. யானைகள் இருப்பு கொள்ளாமல் தவித்தன. எக்கணத்திலும் விஷயங்கள் மோசமாக மாறக்கூடும் என்று நான் பயந்தேன். நான் துணிச்சலாகவோ அல்லது வித்தியாசமாகவோ
எதையேனும் செய்தாக வேண்டியிருந்தது. ஆனால் ராமனும் லட்சுமணனும் எங்கே போனார்கள் என்று என் மனம் படபடத்தது. எதிரி எதிர்பார்க்காத நேரத்தில் தேவ இளவரசனை நோக்கி ஒரு தாக்குதலை முன்னெடுத்தி சென்று அவனை சிறைப்பிடிப்பதோ அல்லது கொல்வதோ எனது சிறந்த வாய்ப்பாக இருக்கும். அவனைப் போலவே நானும் என் எதிரியின் கண்களில் இருந்து மறைவாக இருந்தேன். எது என்னுடைய ரதம் என்று எதிரிக்கு குழப்பம் ஏற்படுத்தும் விதத்தில் 7 ரதங்கள் அசுரக் கொடியை சுமந்து சென்றன. நான் நிலை கொள்ளாமல் தவித்தேன். என் வயதும் அதற்கு ஒரு காரணம். ஒரு சில அம்புகள் என்னை தாக்கியிருந்தன. இரத்தக் கசிவினால் நான் களைத்து போனேன். முதல் சுற்று மின்னல் ஆழ்கடலை தாக்கிய போது நான் அவர்களை பார்த்தேன். அவர்கள் பாலத்திற்கு அருகே இருந்தனர். பாலத்தை மீண்டும் கட்டுமாறு வானரர்களிடம் அவர்கள் வலியுறுத்திக் கொண்டிருந்தனர். யானைகளை பாலத்தை நெருங்க விடாமல் செய்வதற்காக அனுமான் ஒரு பெரிய நெருப்பு சுவரை எழுப்பியிருந்தான். காற்று திசை மாறி நெருப்பு சுவர் நகர்ந்தபோது வருணனின் முதன்மை கப்பல் அந்த பாலத்தை நோக்கி வந்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். ராமனுக்கு உதவுவதற்காக கூடுதல் படைகள் அங்கு கூட்டி வரப்பட்டதைக் கண்டு நான் நடுங்கினேன். வானர வீரர்கள் கயிறுகளின் வழியாக பாலத்தின் மீது இறக்கப்பட்டு கொண்டிருந்தனர். பிறகு குதிரைகளும் கயிறுகள் மூலம் வந்து இறங்கின. எங்களுடைய வீரர்கள் அந்த வானரர்களை நோக்கி தங்கள் அம்புகளை எய்தனர். ஆனால் எதிரி படையினரின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து கொண்டிருந்தது. எனக்கு பின்னால் எனது படையில் இருந்த படையினரை விபீஷணன் வெட்டி சாய்த்து முன்னேறி கொண்டிருந்தான். நேரம் வேகமாக கரைந்து கொண்டிருந்தது. எதிரி எங்களை முற்றிலுமாக சூழ்ந்து கொள்வதற்கு முன்பாக ராமனை நான் கொல்லாவிட்டால் எல்லாம் முடிந்துவிடும். நான் என்னுடைய மிகச்சிறந்த வீரர்களை ஒன்று திரட்டி வேகமாக நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு குழுவை உருவாக்கினேன். என் திட்டத்தை அவர்களிடம் நான் கூறியபோது அவர்களுடைய கண்களில் தென்பட்ட எரிச்சலை என்னால் பார்க்க முடிந்தது. அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு பெருமளவில் துணிச்சல் தேவைப்பட்டது. ஆனால் சூழ்நிலை மிக மோசமாக இருந்ததை அவர்களுக்கு விளக்கிவிட்டு அவர்களுடைய ஒப்புதலுக்கு காத்திருக்காமல் நான் என்னுடைய சந்திரஹாசாவை என் கையில் எடுத்துக்கொண்டு என் ரதத்தை விட்டு கீழே குதித்தேன். எனக்கு பிடித்தமான குதிரையை என் ரதத்திலிருந்து விடுவித்தேன். என் தேரோட்டியின் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. நான் அவனை கட்டி அணைத்தேன். அவன் ஒரு மூதாட்டியைப் போல அழுது கொண்டே நிலைகுலைந்து என் பாதங்களில் விழுந்தான். அவனை உதாசீனப்படுத்திவிட்டு நான் என் குதிரையின் மீது ஏறி என் வாளை விண்ணை நோக்கி உயர்த்தி ஹர ஹர மகாதேவா என்று உரத்த குரலில் முழங்கினேன். என்னை சுற்றியிருந்த 100கணக்கான வீரர்களும் அந்த முழக்கத்தை எதிரொலித்தனர். பெரும் அலைகள் கடற்கரையில் இருந்த பாறைகள் மீது வந்து மோதிய போது மின்னல் அங்கும் இங்கும் தாக்கியது. அப்போது கிட்டத்தட்ட இருட்டி இருந்தது. மழை வழுக்கத் துவங்கியது. நெருப்புச் சுவரை நோக்கி நான் என் குதிரையை செலுத்தினேன். ஈரமான நிலத்தில் வெட்டி சாய்க்கப்பட்டு கிடந்த வீரர்களையும் பீத்து எரியப்பட்ட கை கால்களுடன் வழியில் துடித்து கொண்டிருந்த வீரர்களையும் குற்றுயிரும் குழியுயிருமாக கிடந்தவர்களையும் இரத்த குளங்களையும் கடந்து நான் ராமனை நோக்கி வேகமாக சென்றேன். என் ஆட்கள் என்னை பின்தொடர்ந்து வந்தனர். இரத்தம் என் காதுகளில் சீறி பாய்ந்தது. என் கையில் இருந்த கடிவாளம் நடுங்கியதை என்னால் உணர முடிந்தது. என் குதிரையின் மூக்கிலிருந்து நுரை வழிந்தது. ஆனால் நான் அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து வேகமாக அதை செலுத்தினேன். என்னுடைய தொடைகளையும் புஜங்களையும் தாக்கிய ஓரிரு அம்புகளை பொருட்படுத்தாமல் நான் வேகத்தை கூட்டினேன். நெருப்பினால் உண்டான வெப்பத்தை என்னால் உணர முடிந்தது. என் குதிரையும் தயங்கியது. ஆனால் இன்னும் வேகமாக செல்வதற்கு அதை நான் கால்களால் உதைத்தேன். அது ஒரே தாவலில் அந்த நெருப்புச் சுவரின் ஊடாக குதித்து ராமனை நோக்கி சென்றது. என் ஆட்கள் என்னை பின்தொடர்ந்தனர். பயந்து போன வானரர்களின் முன்னால் நாங்கள் வந்து நின்றோம். என் தலை முடியிலும் என் குதிரையின் பிடரி முடியிலும் நெருப்பு பற்றி எரிந்தது. என் உருவம் அந்த வானரர்களை கதிகலங்க செய்திருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. அப்போது ராமனின் கண்களை நான் பார்த்தேன். அந்த கணத்தில் கூட அவனுடைய உருவம் எவ்வளவு கருப்பாக இருக்கிறது என்று நினைத்து நான் ஆச்சரியப்பட்டேன். முகத்தில் பீதியுடன் அவன் நிலை தடுமாறி பின்னால் நகர்ந்தான். அவனுடைய இதயத்திற்குள் என் வாளை செருகுவதற்காக நான் அதை உயர்த்திய போது அனுமான்
எம்பி குதித்து என் காலை பிடித்தான். நான் என் சமநிலையை இழந்து என் குதிரையிலிருந்து கீழே விழுந்தேன். நான் அந்த குரங்கு மனிதனின் முகத்தின் மீது எட்டி மிதித்தேன். அவன் முனகிக் கொண்டே கடலுக்குள் விழுந்தான். நான் தடுமாறி எழுந்து கொண்டு என் வழியில் குறுக்கிட்டவர்களை வெட்டி சாய்த்தபடி ராமனையும் லட்சுமணனையும் நோக்கி நடந்தேன். எதிரி படையினர் சராமாரியாக அம்பு மழை பொழிந்தனர். சில அம்புகள் அவர்களுடைய சொந்த வீரர்களை தாக்கின. ஆனால் ஒரு சில அம்புகள் என் வீரர்களையும் தாக்கின. நாங்கள் தேவ இளவரசர்களை நோக்கி வேகமாக முன்னேறினோம். அப்போது கனமழை பெய்யத் துவங்கியது. எங்களால் சீராக செயல்பட முடியவில்லை. எங்கள் கால்கள் வழுக்கின. பிரம்மாண்டமான அலைகள் பாலத்தின் மீது மோதி இரு தரப்பை சேர்ந்த பலரையும் தம்மோடு கொண்டு சென்றன. பாலத்தின் ஒரு பகுதி உடைந்து விழுந்ததில் ராமனும் அவனது ஒரு சில வீரர்களும் தங்களுடைய முக்கிய படையிலிருந்து தனித்து விடப்பட்டனர். அவன் சிக்கிக் கொண்டான். நான் அவனை நெருங்க வேண்டி இருந்தது மட்டும்தான் மிச்சமிருந்தது. அவன் கதை முடிந்து விட்டதாக நான் நம்பினேன். புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலுடன் வானரர்களுடன் சண்டையிட்டு நாங்கள் ராமனை நோக்கி சென்றோம். யுத்தம் முடிந்து விட்டதாகவும் நான் வெற்றி பெற்றிருந்ததாகவும் அக்கணத்தில் நான் நினைத்தேன். மீண்டும் ஒரு முறை துணிச்சலோடும் மன உறுதியோடும் நான் என் தலையெழுத்தை மாற்றியிருந்தேன். கடந்த காலத்தில் பலமுறை சாத்தியமற்றது போல தோன்றிய பல சூழ்நிலைகளில் நான் என் படையினரை வெற்றிக்கு இட்டுச் சென்றிருந்தேன். இது அவற்றில் ஒன்று. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் ராமனும் லட்சுமணனும் ஆழ்கடலில் என் சகோதரன் கும்பகர்ணனுடன் சேர்ந்து கொள்வர். அவருடைய முகத்தில் பயம் தென்பட்டதை என்னால் பார்க்க முடிந்தது. கடலின் அலைகள் அந்த பாலத்தின் மீது மோதி அவர்கள் மீது உப்பு நீரை தெளித்ததில் அவர்களுடைய கனமான வில்கள் அவர்களது கைகளில் இருந்து வழுக்கின. காற்று ஊளையிட்டது. இருண்ட வானத்தில் மின்னல் தொடர்ந்து வெட்டியது. ராமனின் கைகள் நடுங்கின. அவனால் துல்லியமாக குறிபார்த்து அம்பு எய்ய முடியவில்லை. அம்புகள் என்னை கடந்து சென்றன. ஆனால் எனக்கு இருந்த வெறியில் தற்செயலாக என்னை தாக்கி இருந்த ஓர் அம்பை பற்றி நான் கவலைப்படவில்லை. நான் என் குறுக்கே வந்தவர்களை வெட்டி சாய்த்துவிட்டு ராமனை நோக்கி முன்னேறினேன். மழை நீர் எங்கள் மீது பாறாங்கல்லை போல வந்து விழுந்தது. கனமழையின் சீற்றம் தாங்காமல் பாலம் அதிர்வுற்றது. எண்ணற்ற வானரர்கள் மடிந்து விழுந்தனர். நான் இன்னும் ஒரு சில வீரர்களை வெட்டி சாய்க்க வேண்டியிருந்தது. அதன் பிறகு எனது சந்திரஹாசாவை கொண்டு ராமனின் தலையை என்னால் கொய்துவிட முடியும். அந்த எண்ணத்தை நான் மிகவும் ரசித்தேன். நான் செய்திருந்த மிக தீவிரமான தவறை நான் மிக தாமதமாகவே உணர்ந்தேன். அனுமான் அமைத்திருந்த நெருப்பு சுவரை நான் தாண்டி வந்ததில் என் பின்னாலிருந்து என்னை தாக்கிவிடுமோ என்று நான் பயப்பட தேவையில்லை என்று நான் நினைத்திருந்தேன். ராமன் மீது எனக்கு இருந்த தணியாத ஆத்திரத்தில் எதிரியை கணிப்பதில் நான் ஓர் அடிப்படை தவறை செய்திருந்தேன். பெய்து கொண்டிருந்த பலத்த மழையில் அனுமான் உருவாக்கியிருந்த நெருப்பு அணைந்து போயிருந்ததால் யாரும் என்னை எளிதில் தாக்கக்கூடிய விதத்தில் எனக்கு பின்னால் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் போய்விட்டது. எனக்கு பின்னால் இருந்து என்னை குறிவைத்து வந்து கொண்டிருந்த என் சகோதரன் விபீஷணனை பற்றி நான் முற்றிலுமாக மறந்து விட்டிருந்தேன். அவனை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த நெருப்பும் இல்லாததால் அவன் வஞ்சகமாக என்னை வந்தடைந்திருந்தான். அவனுடைய வாள் என் முதுகிற்குள் ஆழமாக செருகப்பட்ட போதுதான் என் தவறை நான் உணர்ந்தேன். நான் திரும்பி எனது வாளால் அவனை தாக்க முயற்சித்தேன். ஆனால் அவன் குனிந்து கொண்டதால் நான் நிலை தடுமாறினேன். பிறகு அவன் என்னை எட்டி உதைத்ததில் கொந்தளித்து கொண்டிருந்த கடலுக்குள் நான் கிட்டத்தட்ட விழுந்திருந்தேன். பிறகு நான் எப்படியோ சமாளித்து கடலுக்குள் விழுந்து விடாமல் பார்த்து கொண்டேன். ஆனால் என் சகோதரன் என் முதுகில் ஏற்படுத்தியிருந்த காயத்திலிருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. என் கைகள் உணர்விழந்தன. நான் அணிந்திருந்த கனமான கவசம் என்னை கீழே இழுத்தது. ராமனும் லட்சுமணனும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு என் மீது அம்புகளை பொழிந்தனர். ஆனால் அவர்களுடைய அம்புகள் எனது கவசத்தின் மீது பட்டு தெரித்தனவே அன்றி அவற்றால் என்னை ஊடுருவ முடியவில்லை. இழப்பதற்கு எனக்கு அதிக நேரம் இருக்கவில்லை. நான் மயங்கிக் கொண்டிருந்தேன். நான் அதிக பலவீனமடைவதற்குள் ராமனை நெருங்கியாக வேண்டியிருந்தது. என்னிடம் எஞ்சியிருந்த பலம் முழுவதையும் ஒன்று திரட்டி விபீஷணனை எட்டி உதைத்ததில் அவன் கடலுக்குள் போய் விழுந்தான். பிறகு நான் என் வாளை உயர்த்தி பிடித்தபடி ராமனை நோக்கி விரைந்தேன்.
விபீஷணன் எப்படியோ மீண்டும் அந்த பாலத்தின் மீது ஏறி இருந்ததை நான் கவனிக்கவில்லை. என் மனம் முழுவதும் ராமனின் மீதே குவிந்திருந்தது. நான் முன்னால் பாய்ந்தபோது விபீஷணனின் வாள் மீண்டும் என் முதுகில் விழுந்தது. ஓர் அங்குல இடைவெளியில் அது என் உடலை தவறவிட்டிருந்தது. ஆனால் எனது கவசத்தை, என் உடலுடன் பிணைத்திருந்த முடிச்சுக்களை அது துண்டித்தது. நான் பின்னால் திரும்பி விபீஷணனை மீண்டும் எட்டி உதைத்தேன். சீறிக்கொண்டிருந்த கடலுக்குள் அவன் மாயமாய் மறைந்தான். பிறகு நான் ராமனை நோக்கி திரும்பிய போது எனது கவசம் என் உடலில் இருந்து கீழே விழுந்தது. இப்போது என் எதிரியின் அம்புகள் என்னை தாக்குவதற்கு வசதியாக நான் நின்றேன். ராமன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு என்னுடைய வயிற்றை குறிபார்த்து ஓர் அம்பை எய்தான். நான் என் முயற்சியை கைவிட விரும்பவில்லை. ஆனால் என் உடலில் இருந்து சொட்டிக்கொண்டிருந்த இரத்தம் என் தலையை கிறுகிறுக்க செய்தது. நான் தள்ளாடியபடி நடந்தேன். ஆனால் என்னால் வேகமாக முன்னேற முடியவில்லை. நான் வலியில் துடித்தபடி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தபோது இன்னொரு சுற்று அம்புகள் என் வெற்று உடலை துளைத்தன. நான் மெதுவாக கீழே விழுந்தேன். அடர் பச்சை நிற அலை ஒன்று என்னை விழுங்கியதுதான் கடைசியாக எனக்கு நினைவிருந்தது. பிறகு என் உலகம் இருண்டது. நான் என் கண்களை திறந்தபோது ஒரு மயான அமைதி நிலவியது. நிலம் இருட்டாகவும் குளிராகவும் இருந்தது. சிலர் என்னை சுற்றி நின்று கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களுடைய முகங்களை என்னால் பார்க்க முடியவில்லை. அப்போது ஓர் உயரமான கரிய உருவம் என் தலையின் அருகே வந்து நின்றது. ராமா! நான் அவனுடைய கழுத்தை பிடிக்க விரும்பினேன். ஆனால் நிலத்தை விட்டு என்னால் எழ முடியவில்லை. பூமி தாய் என் உடலை திரும்ப எடுத்துக்கொள்ளவிருந்தாள். ராமன் சமஸ்கிருதத்தில் எதையோ முணுமுணுத்தான். சொர்க்கத்தில் எனக்கு ஓர் இடம் கிடைப்பது பற்றிய ஏதோ ஒன்று அது. நான் வாய்விட்டு சிரிக்க விரும்பினேன். அவனை கேலி செய்யும் விதத்தில் நான் என் கரங்களை கூப்பினேன். நான் தன்னை தாழ்ந்து வணங்கியதாக அந்த முட்டாள் நம்பியிருந்தான் என்பதை நினைத்து நான் உள்ளுர சிரித்தபடியே என் கண்களை மூடினேன். மனிதர்களும் அவர்களுடைய அகங்காரமும். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.